இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.9 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பேண்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 5 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 5. அதாவது ரெண்டு டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தென் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டேர்மாக நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இது பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் படி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஆஃப் 5. இது பார்த்தீங்கன்னா ஏன்னு எடுத்துக்கோங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னு எடுத்துக்கோங்க, இது பவர் வந்து என். ஸோ இப்போ நமக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் என் அப்படின்னா எப்படி எழுதலாம்? என்சி நாட் ஏ பவர் என் பி பவர் 0 பிளஸ் என்சி ஒன் ஏ பவர் என் மைனஸ் 1 பி பவர் 1 அண்ட் எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டு கடைசியில் என்சிஎன் ஏ பவர் 0 பி பவர் எக்ஸ். ஸோ அப்படியே இந்த லிமிட் அப்படியே என்ன பண்ணோம், இதுக்கு மாறும். என்சி நாட் என்சிஎன் அப்படியே போயிட்டு இருக்கும். இது எக்ஸ்பான்ஷன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா எழுதுவோம். மொத்தம் இதுல எத்தனை இருக்கு அப்படின்னா 5. அப்படின்னா நம்மளுக்கு 6 டேர்ம்ஸ் நம்மளுக்கு வரும். என்னன்னா n plus 1 டேர்ம்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு. சரிங்களா? அதாவது இப்போ எனக்கு 5c0 என்னது 5c0. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க x ஸ்கொயர் the whole to the power of 5. இங்க ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் the whole power 0. இப்போ nc0 a பவர் n b பவர் 0 அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம எழுதியாச்சு. இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா கண்டினியூ பண்ணணும். நான் இங்க 2 டேர்ம் எழுதிட்டு மீதி 2 டேர்ம் எழுதுறேன். நான் சொன்னேன் ஷார்ட் கட்டா நம்ம எழுதலாம் அப்படின்னு சொன்னேன். எப்படின்னா இங்கே 5c1 5c2 5c3 5c4 அப்படின்னு எழுதிட்டு இங்க x ஸ்கொயர் பவர் 5 4 3 2 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். பட் நம்மளுக்கு இந்த இடத்துல இடம் இருக்காது. அதனால என்ன பண்றேன், ரெண்டு டேர்மா ரெண்டு டேர்மா என்ன பண்ணிக்கிறேன் அப்படி போட்டுக்கிறேன். அப்போ 5c1 x ஸ்கொயர் the whole power 4 root of 1 minus x square the whole power 1. அதுக்கு அடுத்தது பிளஸ் இப்போ என்ன ஆச்சுன்னா 5c2 இங்க x ஸ்கொயர் the whole cube root of c2 எழுதிக்கோங்க. இங்க x ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம 4 போட்டோமா, அப்ப என்ன ஆயிடும்னா 3 இப்படி டிக்ரீஸ் ஆகும். இங்க root of 1 minus x ஸ்கொயர் இங்க 1 வந்திருக்கா, இங்க வந்து 2. இப்போ 5c2 முடிஞ்சது. தென் 5c3 இங்க x ஸ்கொயர் the whole square மாறிடும். இங்க root of 1 minus x square the whole cube. இப்போ நீங்க செக் பண்ணீங்கன்னா அந்த பவர் என்ன ஆயிட்டே இருக்குன்னா 5 அந்த வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது 5c3 முடிஞ்சது. 5c4 இங்க என்ன ஆயிடும் அப்படின்னா x ஸ்கொயர் the whole power 1 இங்க root of 1 minus x square the whole power 4. 1 plus 4 னா 5. ஃபைனலி 5c என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 5 இங்க x ஸ்கொயர் the whole power 0 இங்க root of 1 minus x square the whole power 5. இப்போ கடைசியில பாத்தீங்கன்னா ncn a பவர்னா d பவர் n. அப்போ 5c5 x square the whole power 0 root of 1 minus x square the whole power 5 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுக்கோ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த செகண்ட் கேஸ் எடுத்துக்குவோம். நமக்கு என்ன இருக்கு, x ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 5. இந்த செகண்ட் கேஸ்ல என்ன வருது அப்படின்னு சொன்னா இங்க இந்த பிளஸ் எடுத்தோம் இல்லையா, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் அப்படின்னு நம்ம எழுத போறோம். இப்போ அதே தான் ப்ரொசீஜர். இங்க இந்த ஒவ்வொரு பிராக்கெட்டுக்குள்ளார நீங்க என்ன போட்டுக்கிறீங்க, மைனஸ் 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 அப்படின்னு போட்டு எழுதிக்கிறீங்க. ஓகேவா? அதாவது இது பிளஸ் இங்க என்ன இருக்கு மைனஸ், அவ்வளோ. மற்றபடி இதே நீங்க என்ன பண்ணுங்க டிட்டோ அப்படியே எடுத்து எழுதுறீங்க. ஆனால் எழுதும்போது கேஷ் எழுதுங்க 5c0 இங்க x ஸ்கொயர் the whole power 5 இங்க மைனஸ் ரூட் ஆஃப் 1 minus x square the whole power 0. சரியா? அதே தான், பட் இங்க ஒரு ரூட்டுக்குள்ள என்ன ஆயிடும் மைனஸ். இதை இப்படி நீங்க மாத்தி எழுதுறீங்க. நெக்ஸ்ட் 5c1 x ஸ்கொயர் the whole power 4 இங்க மைனஸ் ரூட் ஆஃப் 1 minus x square the whole power என்ன எழுதலாம் 1 பிளஸ் அதுக்கு ஸ்டெப் 5c2 இங்க x square the whole cube இங்க minus of root of 1 minus x square the whole square plus 5c3 x square the whole square inga minus root of 1 minus x square the whole power cube. Next inga plus 5c4 inga x square the whole power 1 minus root of 1 minus x square the whole power 4 plus 5c5 inga x square the whole power 0 minus of root of 1 minus x square the whole to the power 5. ஸோ இப்போ அதே தான் இங்கே டிட்டோ நம்ம எழுதிக்கணும். என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்னவா வந்துடுச்சு பாருங்க, மைனஸ் வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ இது என்ன விஷயம்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறீங்க, நீங்கள் ப்ளஸ் பண்ண போறீங்க. ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறீங்க, ப்ளஸ் பண்ண போறீங்க. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 5 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 5 இஸ் ஈக்குவல் டு. இங்கே ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மைனஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பவர்ல ஆட் நம்பர்ஸா வந்தா மைனஸ் சிம்பிள் வெளியே வரும். பவர்ல எனக்கு
ஈவன் நம்பர்ஸ் வந்து என்னவாயிடும் பிளஸ்ஸா மாறிடும். அப்போ இதை ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த டேர்ம் என்ன ஆயிடும் கேன்சல். ஆட் நம்பர்ஸ் இந்த டேர்ம் எனக்கு என்ன ஆயிடும் கேன்சல். அப்ப இந்த டேர்ம் எனக்கு என்ன ஆயிடும் கேன்சல். அப்ப இந்த மூணு டேர்ம் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த ஆட் பவர். இந்த ஆட் பவர்ல வந்து ஏன் கேன்சல் ஆகுது? எங்க இருக்கக்கூடியது மைனஸ். இந்த மைனஸ் இங்க வெளியே வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பிளஸ் மைனஸ் கேன்சல். அதே மாதிரி மைனஸ் 3 டைம்ஸ் பண்றீங்க. மைனஸ் இன்டு மைனஸ் இன்டு மைனஸ். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்ப இந்த மைனஸும் இங்க இருக்கிற பிளஸ் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். அதே போல இது 5 டைம்ஸ் பண்றதுனால இங்கேயும் அந்த மைனஸ் வரும். அதனால இந்த மைனஸ் இந்த மைனஸ். அப்ப இந்த டேர்ம் எத்தனை இங்க இருக்குதா? ஸோ மோரலஸ் இது ஈவன் பவர்ல இருக்கிறதுனால இங்க இருக்கிற மைனஸ் என்னமோ மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா பிளஸ்ஸா மாறிடும். அது இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான் கணக்கு. சரியா? ஸோ ஆக இப்ப நீங்க என்னன்னா 2 டைம்ஸ் அப்படின்னு வந்துடும். எனக்கு எத்தனை டைம்ஸ் வந்துடும் 2 டைம்ஸ். இப்போ இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. ஸோ 2 டைம்ஸ் வரும். இப்போ 5c0னா 1 நல்லா தெரியும். எனிதிங் கோஸ் 0னாலும் 1ன்னு தெரியும். அதனால இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். x² the whole to the power of 5. அடுத்தது பாத்தீங்கன்னா பிளஸ் 5c2 இங்க x² the whole cube அப்படின்னா x² எழுதிக்கலாம் 6. இந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். அப்ப வெறும் எனக்கு 1 - x². அதுக்கடுத்த டேர்ம் என்னன்னா 5c4. 5c4 நமக்கு எவ்வளவு தெரியும் 5. 5c4னா 5 அப்படி நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? எப்படின்னு கேட்கிறீங்களா? 5 × 4 × 3 × 2 divided by 4 × 3 × 2 × 1 அப்படியே நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும் 5 மட்டும் கிடைக்கும். இல்ல 5c4 எதுக்கு ஈக்குவல் 5c1க்கு ஈக்குவல். சரியா? 5c4 எனக்கு 5c1க்கு ஈக்குவல். இப்போ 5c1 வந்து 5ன்றதால டைரக்டா 5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு தெரியுமோ அப்படி போடுங்க. இப்போ 5c4 இங்க x² மட்டும் இருக்கும். இங்க 1 - x² the whole power 4. whole power 4 ஸ்கொயர் இன்டு ஸ்கொயர் நம்ம எழுதலாமா? ஒரு ஸ்கொயர் எனக்கு என்ன ஆகும் இந்த ரூட் கேன்சல் ஆகும். இன்னொரு ஸ்கொயர் இருக்கா அது அப்படியே எழுதிக்கோங்க 1 - x². இப்போ இந்த 5c2 மட்டும் இருக்கு இல்லையா? இங்க 1 - x² the whole square இருக்கும். இந்த 5c2 இருக்கு இல்லையா? இப்போ 5c2 வேல்யூ என்ன 5 × 4 divided by 2 × 1 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும் 5 2 சார் 10 வந்துடும். அப்ப டைரக்டா இந்த 5c2க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் இங்கே 10 போட்டுட்டு இந்த ஆன்சரை இதோட நீங்க நிறுத்திக்கலாம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. இது என்ன ஆயிடும்னா 2 × 5 அப்படின்னா x² என்ன ஆயிடும் 10 பிளஸ் இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 10 × x⁻6 மைனஸ் இங்க x⁻6 × x² அப்படின்னா 10 × x⁻8. ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது பவர்ஸ் என்ன பண்ணணும் சம் பண்ணணும் 6 + 2 பிளஸ் இங்க 5x². இது a - b the whole square formula. a - b the whole square. a² + b² - 2ab. So according to that இப்போ என்னன்னா 1² + x⁴ மைனஸ் என்னலாம் அப்படின்னா 2x². சரியா? இப்போ இந்த 5x² மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப என்னடும் x⁻10 plus 10 × x⁻6 minus 10 × x⁻8 plus இது உள்ள கொண்டு போங்க 5x² plus 5 × x⁻6 minus 10 × x⁻4. நீங்க ஏதாவது பவர்ஸ் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது இங்க பாருங்க x⁻6 இருக்கு, இங்க 5 × x⁻6 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வேற எதுவும் நம்ம பண்ற மாதிரி இல்லை. ஸோ முடிஞ்ச இந்த 2 என்ன பண்ணுங்க உள்ள கூட கொண்டு போயிடுங்க. இல்லைன்னா 2 நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதை நீங்க சிம்பிளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் இங்க வரும். ஸோ 2 × x⁻10 நான் 2 வெளியே வச்சுக்கிறேன். சரிங்களா? இங்க 10 + 5 னா 15. 15 × x⁻6 minus 10 × x⁻8 plus 5x² minus 10 × x⁻4. நீங்க இப்படியே விடலாம், அப்படின்னா இதை அரேஞ்ச் பண்ணியும் விடலாம். சரி, அப்படின்னா எக்ஸாம்பிள் 10 யூசிங் பைனாமியல் தியரம். நம்ம இந்த கொஸ்டின் ஆல்ரெடி இண்டக்ஷன் மெத்தட்ல போட்டிருப்போம். இந்த மாதிரி மாடல்ல 4th சாப்டர்ல இண்டக்ஷன் மெத்தட்ல நம்ம பார்த்திருப்போம். 6n - 5n is always leaves a remainder when it's divided by 25 for all positive integer n. அதாவது இது எப்படின்னா 6n - 5n 6n - 5n நீங்க 25 ஆல டிவைட் பண்ணா ஃபர்ஸ்ட் சம் எனக்கு k கிடைக்கும். இங்க இன்னொரு நம்பர் வரும். ஆனா ஃபைனலா எனக்கு ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா always leaves a remainder 1. always leaves a remainder 1 அப்படி நம்மளுக்கு வந்து நிற்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இது பண்றாங்க. நம்ம 10th படிச்சிருக்கோம்
என்ன படிச்சிருக்கோம்னா யூக்ளிட் லெம்மா. சரிங்களா? சொல்யூஷன் பை யூக்ளிட் லெம்மா. It is enough to prove that. It is enough to prove that. ஈக்ளிட் லெம்மால நம்ம வந்து பார்த்தோம். ஈக்ளிட் லெம்மா நம்ம இருக்கான்னு பாருங்க. A is equal to BQ plus R. A is equal to BQ plus R. இப்போ அதே போல இங்க என்ன எழுத போறோம் அப்படின்னா 6 power n minus 5n is equal to 25 for some k, then leaves a remainder 1. இப்போ நம்ம இது மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா போதுமான. இப்போ இதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இங்க இருக்கிற x பவர் n இருக்கு, 6 பவர் n இருக்கு இல்லையா, அது மட்டும் நம்ம எடுத்துக்கிறேன். ஸோ நவ் இந்த 6 பவர் n, இந்த 6 பவர் n நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா 1 plus 5 the whole power n. 1 plus 5, 6 எப்படி எழுதலாம்? 1 plus 5 the whole power n. Again நம்ம வந்து முன்ன பார்த்தது தான் இந்த எக்ஸ்பான்ஷன், பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். இது எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NC1 sorry NC0 1 power n 5 power 0. Next NC1 1 power n minus 1 இங்க 5 power 1. இப்படியே போயிட்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த 1 power n 1ன்னா நமக்கு நல்லாவே தெரியும் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அதனால அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை ஸ்கிப் பண்ணிடுறோம், அதாவது விட்டுரும். ஸோ ஃபர்ஸ்ட்ல எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா இது என்டையர் வேல்யூ என்ன ஆயிடும் எனக்கு 1, என்டையர் வேல்யூ 1. இங்க NC1 எடுத்துக்கிறேன், இங்க 1 போட்டா 5 பவர் என்ன எழுதலாம் 1. அதுக்கடுத்தது NC2 எடுத்துக்கிறேன், இங்க என்ன ஆயிடும் எனக்கு 5 ஸ்கொயர். சரி இங்க 2 போட்டா இங்க 2 வரும். அதே போல நம்மளுக்கு என்ன எழுதலாம் NCN, இங்க 5 பவர் என்ன எழுதலாம் n. இப்போ இங்க 1 NC1க்கு என்ன வேல்யூ n, 5 பவர் 1னா இது, அப்ப 5n, இங்க 5 இது n, அப்ப 5n பிளஸ் இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த 5 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை நான் வெளியே எடுத்துறேன். அப்ப 5 ஸ்கொயர் நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா NC2 என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NC3 5 கியூப் இருக்கும். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா NC2 5 ஸ்கொயர், அப்ப NC3 5 கியூப் வரும். இங்க 5 ஸ்கொயர் நான் வெளியே எடுத்துட்டேன், அப்ப 5 1 இருக்கும். அப்படியே கடைசியா என்ன பாத்தீங்கன்னா NCN 5 பவர், இங்க ஆல்ரெடி 2 போனதுனால n minus 2. இப்போ இங்க 6 பவர் n மட்டும் தான் இருக்கு. இந்த 5n இந்த சைடு கொண்டு வந்துருங்க, அப்ப 6 பவர் n minus 5n ஆயிடும், ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு பிளஸ் இந்த 5 ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா 25. இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே நீங்க என்ன எடுத்துக்கோங்க, சம் k எடுத்துக்கோங்க. இது என்ன எதுவோ வந்துட்டு போட்டு நமக்கு என்ன ஜஸ்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 25. அப்ப நம்ம இங்க ரிசல்ட் வந்துச்சு 6 பவர் n minus 5n, 6 பவர் n minus 5n equal to 25k plus 1. அப்ப 6 பவர் n minus 5n equal to 1 plus 25k. by hence proof. நம்ம இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 11, find the last 2 digit number of 7 to the power of 400. சரிங்களா? இந்த 7 to the power of 400 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா கடைசி லாஸ்ட் 2 டிஜிட் வேல்யூ மட்டும் கேட்குறாங்க. சரி இது பைனாமியல் எப்படி வச்சு போடலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 400 2 into 200 அப்படி எழுதலாம். இப்போ இந்த 7 ஸ்கொயர் the whole power 200 எழுதலாம். இப்போ 7 ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு 49 the whole power 200 அப்படி நம்ம எழுதலாம். 49 எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 minus 1 the whole power என்ன அப்படின்னா 200. இப்போ இந்த 50 minus 1 அப்படின்றது பைனாமியல் எக்ஸ்பான்ஷனுக்கு நம்ம கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க n வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200, n வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 200, a வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 அண்ட் b னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. சரிங்களா? இந்த மூணு வேல்யூ நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இப்போ a plus b the whole power n இங்க எக்ஸ்பான்ஷன் NC0 a power n b power 0 plus NC1 a power n minus 1 b power 1 and so on. அப்படியே போயிட்டு கடைசியில NCN a power 0 b power n இப்படிதான் முடியும். இப்போ இந்த வேல்யூஸை கொண்டு போயிட்டு இதுல போய் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா n வந்து 200, அப்ப 200 C0 இங்க 50 பவர் 200. சரிங்களா? அதுக்கு அடுத்தது -1 பவர் 0. நெக்ஸ்ட் 200 C1 50 பவர் 199 இங்க -1 பவர் 1 பிளஸ் 200 C2 இங்க 50 பவர் 198
into minus 1 the whole square. அப்படியே நீங்க என்ன பண்றீங்க, இப்போ இது 198 டூ இல்லைங்களா, இது அப்படியே ரெண்டு என்ன ஆகும்னா இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்போ கடைசியில இருந்து ரெண்டு டேர்ம் எழுதலாம். இப்போ கடைசியில் எப்படி எழுதுவோம் பாருங்க, இது 200 C 200, இங்க 50 பவர் 0, இங்க minus 1 பவர் 200. இதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும், 200 C 199, இங்க 50 பவர் 1, இங்க minus 1 பவர் 199 பிளஸ் இதுக்கு முன்னாடி என்ன டேர்மா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இங்க இடம் இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிளஸ் இது 200 C 198, இங்க 50 ஸ்கொயர் minus 1 பவர் 198. அப்ப எனக்கு இந்த 198 வந்து இங்க என்ன ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றேன்னா, இந்த டேர்ம் இங்க ஆரம்பிச்சு நான் இது வர என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செப்பரேட்டா எடுத்துக்கிறேன். சரியா, இதுல இருந்து செப்பரேட்டா எடுத்துக்கிறேன். என்ன செப்பரேட்டா எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுல இருந்து காமனா இந்த 50 ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, இங்க 15 இருக்கு இல்லையா கடைசி டேர்ம், இந்த 50 ஸ்கொயர் நான் வெளியே எடுக்கிறேன். இப்ப இங்க 50 ஸ்கொயர், இங்க 50 பவர் 198, அப்படியே இங்க 50 ஸ்கொயர் நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, இங்க வேற எதுவும் பண்ண போறது இல்ல, இந்த 15 பவர்ல மட்டும் 2 என்ன பண்ணிட்டு போறீங்க, குறைச்சிக்கிட்டே எழுதுறீங்க. இப்போ 2 குறைச்சிங்க என்ன ஆயிடுங்க, 200 C0, இங்க 50 பவர் 198, இங்க minus 1 பவர் 0. நீங்க இது சிம்பிளிஃபை பண்ணி இது மட்டும் எடுத்து எழுதலாம், பட் இருந்தாலும் இருக்கட்டும் விடுங்க. இப்போ 200 C1, இங்க 50 பவர், இங்க 199 2 போச்சுன்னா 197 minus 1 பவர் 1 டாடா. இந்த டேர்மை விட்டுருங்க, இந்த கடைசி டேர்ம் எழுதுங்க. கடைசி டேர்ம் உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, 200 C 198 minus 1 பவர் 198. இங்க இருக்க 50 ஸ்கொயர் காணும், இங்க இருக்கிற 50 ஸ்கொயர் காணும். ஏன், அதான் என்ன பண்ணியாச்சு, காமனா வெளியே எடுத்தாச்சு. அப்ப இங்க போயிடுச்சு, அப்ப இது வரையும் முடிஞ்சிடுச்சு. அப்ப ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வேல்யூ நம்ம எடுத்து எழுதலாம், பிளஸ். ஓகேவா, பிளஸ். இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 200 C 199, 200 C 199 அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னா 200 C 1 க்கு ஈக்குவல். 200 C 199 எது 199 சாரி 200 C 199 என்றது எதுக்கு ஈக்குவல், 200 C 1 க்கு ஈக்குவல். அப்ப இதோட ஆன்சர் 200 into 50 into minus 1 பவர் odd, minus 1 பவர் odd numbers, அதனால என்ன வரும், minus 1 வரும். பிளஸ் இங்க எல்லாமே சேர்ந்தா எனக்கு என்ன வரும், இப்போ இங்க 50 ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா 2500. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சம்க்கு என்ன பண்ணிக்கோங்க, k. இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் சம் k. இது ஏதோ நம்பர் வரப்போகுது, நமக்கு எது வந்தா என்ன, இதுதான் நமக்கு ஒரு நம்பர். இப்போ மைனஸ், ஏன் மைனஸ் போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு மைனஸ் இருக்கு. அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணா 2 5s are 10. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10,000 பிளஸ் 1. இங்க இந்த கேக்கு நீங்க என்ன வேல்யூக்குனாலும் கொடுங்க, இந்த லாஸ்ட் 2 0ல என்ன மாற்றம் வருமா, டெஃபினட்டா மாற்றம் வர. இந்த லாஸ்ட் 2 டிஜிட் என்னவா இருக்கு, 00. இங்க லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கு, 1. சரியா, இப்போ இதுல இருந்து பை the result, by the result, என்ன ரிசல்ட், இந்த ரிசல்ட், by the result, the last 2 digit is 01. the last 2 digit என்னவா இருக்கும், 01. ஏன்னா இது 2500 சம் k ன்னு போட்டுட்டேன். இந்த வேல்யூ எது மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்னவா வரப்போகுது, k. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த k வேல்யூ நான் வந்து சிம்பிளா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 2 கூட எடுத்துக்கோங்க. ஐ மீன் ஒரு 20 எடுத்துக்கோங்க. 20 எடுத்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 50,000 இல்லையா, 225 50, இப்போ 50,000 கிடைக்கும். இந்த 50,000ல நீங்க 10,000 மைனஸ் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 40,000 கிடைக்கும். தென் 1 ஆட் பண்ணுங்க, 1 ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 40,001. அப்போ வாட் இஸ் தி லாஸ்ட் 2 டிஜிட், 01. அப்ப இந்த ரிசல்ட்ல இருந்து எனக்கு லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வரும், 01 ஆக இருக்கும்.